ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கம யுகத்தின் மரியாதைகளின்படி நடப்பதுதான், அதாவது விதிமுறைப்படி நடப்பதுதான் புருஷோத்தமன் ஆவது. இன்று பாப்தாதா அனைத்து மரியாதை புருஷோத்தம குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சங்கம யுகத்தின் மரியாதைகள் தான் புருஷோத்தமமாக ஆகுது. ஆகினால மரியாதை புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றது. இந்த தாழ்ந்த மனித ஆத்மாக்கள் மற்றும் தாழ்ந்த இயற்கையின் வாயுமண்டலம் வைப்ரேஷன்ல இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சுலபமான வழி இந்த மரியாதைகள் தான். மரியாதைகளுக்குள்ளே இருப்பவர் எப்பொழுதும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. எப்போ மரியாதைகளின் கோட்டிலிருந்து எண்ணம், சொல் மற்றும் காரியத்தின் மூலம் வெளியே போயிடுறாங்களோ அப்போ கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு அடிக்காக பாப்தாதா மூலம் மரியாதைகள் கிடைச்சிருக்குது. அதன் பிரகாரமே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுனால இயல்பாகவே மரியாதை புருஷோத்தமராக ஆகிடுறாங்க. அமிர்த வேலையில தொடங்கி இரவு வரையிலான விதிமுறைகளை, மரியாதை பூர்வம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க. அதன் பிரகாரம் நடக்கணும். இதுதான் புருஷோத்தமன் ஆகிறது. எப்போ பெயரே புருஷோத்தமர் அப்படின்னா அனைத்து சாதாரண புருஷர்கள்ல இருந்து, அதாவது ஆத்மாக்கள்ல இருந்து உத்தமமானவர், சிரேஷ்ட ஆத்மா. என்னுடைய முதல் முக்கியமான விஷயம் நினைவு. அது உத்தமமாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. நினைவு உத்தமமாக இருக்குது அப்படின்னா உள் உணர்வு மற்றும் பார்வை, மனநிலை இயல்பாகவே சிரேஷ்டமாக இருக்கும். நினைவின் மரியாதை கோட்டை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நானும் சிரேஷ்ட ஆத்மா, மேலும் அனைவரும் ஒரு சிரேஷ்ட தந்தையின் ஆத்மாக்கள். விதவிதமான ஆத்மாக்கள், விதவிதமான பங்கை செய்கிறவங்க. இந்த முதல் பாடம் இயற்கையான ரூபத்தில் நினைவு சொரூபத்தில் இருக்கணும். தேகத்தை பார்த்து கொண்டும் ஆத்மாவை பார்க்கணும். இந்த சக்திசாலியான நினைவு ஒவ்வொரு வினாடியும் சொரூபத்தில் வரணும். நினைவு சொரூபம் ஆயிடணும். நானும் ஆத்மா, இவரும் ஆத்மா என்று நினைவில் மட்டும் இருந்தால் போதாது. ஆனால் நானும் ஆத்மாவை தான், இவரும் ஆத்மாவே தான். நானும் ஆத்மாதான், இவரும் ஆத்மாதான். இந்த முதல் நினைவினுடைய மரியாதை தன்னை எப்பொழுதும் தடையற்றவராக ஆக்குது. மேலும் மற்றவர்களுக்கும் இந்த சிரேஷ்ட நினைவினுடைய சக்தி நிறைந்த வைப்ரேஷனை பரப்புவதற்கு பொறுப்பாளராக ஆகின்ற. இதன் மூலமா மற்றவர்களும் தடையற்றவராக ஆகிடுறாங்க. பாண்டவ சேனை சந்திப்பை செய்வதற்கோ வந்திருக்கிறாங்க. ஆனா சந்திப்பின் கூடவே முதல் மரியாதையினுடைய கோட்டின் அஸ்திவாரமாகிய நினைவில் இருப்பவராக ஆகுக அப்படிங்கிற அந்த வரதானத்தையும் எப்பொழுதும் உடன் எடுத்து செல்லுங்க. நினைவில் இருப்பவராக ஆகுக என்பது சக்திசாலி ஆகுக என்பதாகும். என்னென்ன கேட்டிருக்கீங்களோ அதன் சாரமா என்ன எடுத்துட்டு செல்வீங்க? சாரம் நினைவில் இருப்பவராக ஆகுக. இதே வரதானத்தை எப்பொழுதும் அமிர்த வேளையில மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்க. ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் இந்த வரதானத்தின் சக்திசாலியான மனநிலையின் ஆசனத்தில் அமர்ந்து இது வீணானதா அல்லது பயனுள்ளதா அப்படின்னு நிர்ணயம் செஞ்சு பிறகு காரியத்துல வரணும். காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் செய்த காரியத்தின் தொடக்க நேரத்திலிருந்து இறுதி நேரம் வரை சக்திசாலியாக இருந்ததா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. இல்லை அப்படின்னா அநேக குழந்தைகள் காரியத்தின் தொடக்க நேரத்தில் சக்திசாலியான சொரூபத்தோடு தொடங்குறாங்க. ஆனால் இடையில சக்தியின் நடுவே வீணானது மற்றும் சாதாரண காரியமாக எப்படி ஆயிடுச்சு? சக்திசாலிக்கு பதிலாக வீணானதனுடைய வரிசையில் எப்படி மற்றும் எந்த நேரம் போன அப்படிங்கிறது தெரியல. பிறகு இறுதியில் எப்படி செய்ய வேண்டியதாக இருந்ததோ அப்படி செய்யலை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் முடிவா என்ன ஆச்சு?
செஞ்சதுக்கப்புறம் யோசிப்பது திரிகாலதரிசி ஆத்மாக்களினுடைய லட்சணம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாபா. ஆகையினால 3 காலங்களினுடைய நினைவில் இருப்பவராக ஆகுக மற்றும் சக்திசாலி ஆகுக. என்ன எடுத்து செல்லணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சக்திசாலியான நிலையின் ஆசனத்தையும் ஒருபொழுதும் விடக்கூடாது. இந்த ஆசனம்தான் ஹன்ச ஆசனம், அதாவது அன்னப்பறவையினுடைய ஆசனம். அன்னப்பறவை கிட்ட நிர்ணய சக்தியினுடைய விசேஷம் இருக்குது. நிர்ணய சக்தி மூலமாக எப்பொழுதுமே மரியாதா புருஷோத்தம நிலையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க. இந்த ஆசனம் மற்றும் இந்த மரியாதா புருஷோத்தமன் அப்படிங்கிற ஈஸ்வரிய பட்டம் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. இன்றே வாழ்த்துக்கள் மற்றும் தெரிவிப்பதற்கான நாள். சேவைக்காக சென்று கொண்டிருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் கூறுவதற்கான நாள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. குடும்பத்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கல, ஆனால் சேவை ஸ்தானத்துக்கு சென்று கொண்டிருக்கீங்க. கொக்குகளின் மத்தியில் சென்று கொண்டிருக்கீங்க, ஆனால் சேவைக்காக சென்று கொண்டிருக்கீங்க. கர்ம பந்தனம் என்று நினைத்து செல்லாதீங்க. ஆனால் சேவைக்கான சம்பந்தம் கர்ம பந்தனத்தை முடிப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கல, ஆனால் சேவையின் சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கீங்க. இது கர்ம பந்தனம் இல்லை, ஆனால் சேவைக்கான பந்தனம். நல்லது. எப்பொழுதும் வீணானதை முடிவு கட்டி சக்திசாலி நிலையின் ஹன்ஸ் ஆசனத்தின் நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் 3 காலங்களையும் தெரிந்த சக்தி மூலம் 3 காலங்களையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் இயல்பாக ஆத்மீக நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி மரியாதா புருஷோத்தம சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் தன்னை சிரேஷ்ட பாக்கியவான் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு. யாருடைய தந்தையே பாக்கியத்தை உருவாக்குபவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பாக்கியவானாக இருப்பாங்க. பாக்கியத்தை உருவாக்குறவங்க தந்தை அப்படின்னா அவர் ஆஸ்தியில் என்ன கொடுப்பார்? அவசியம் சிரேஷ்ட பாக்கியம்தான் கொடுப்பார் இல்லையா? எப்பொழுதும் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மற்றும் பாக்கியம் இரண்டுமே நினைவில் இருக்கணும். எப்பொழுது தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் நினைவில் இருக்குமோ அப்போ மற்றவர்களையும் பாக்கியவானாக ஆக்குவதற்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வள்ளலினுடைய குழந்தைகள். பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை பிரம்மா மூலமா அனைவருக்கும் பாக்கியத்தை வழங்கினார் என்றால் நீங்கள் பிராமணர்களும் என்ன செய்வீங்க? எது பிரம்மாவின் காரியமோ அதுவே பிராமணர்களினுடைய காரியம். அந்த மாதிரி நீங்கள் அனைவருக்கும் பாக்கியத்தை வழங்குபவர். வெளி உலக மனிதர்கள் துணிகள் வழங்குறவங்க, உணவுப் பொருட்கள் வழங்குவாங்க, தண்ணீர் வழங்குவாங்க. ஆனால் சிரேஷ்ட பாக்கியத்தையோ பாக்கியத்தை உருவாக்குபவரினுடைய குழந்தைகள் தான் வழங்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பாக்கியத்தை வழங்கக்கூடிய சிரேஷ்ட பாக்கியவான் ஆத்மாக்கள். யாருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குதோ அவங்களுக்கு அனைத்தும் பிராப்தியாக இருக்குது. பொதுவாக ஒருவேளை இன்று யாருக்காவது துணி வழங்கினாங்க அப்படின்னா நாளை உணவுப் பொருட்களும் குறைவாகிடும். நாளை உணவுப் பொருட்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்கும் தண்ணீரும் குறைவாக ஆகிடும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் எதுவரை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதன் மூலம் திருப்தியாக முடியாது. ஆனால் ஒருவேளை பாக்கியத்தை வழங்கினீங்க அப்படின்னா எங்கு பாக்கியம் இருக்குதோ அங்கே அனைத்தும் இருக்குது. பொதுவாக யாருக்காவது ஏதாவது பிராப்தி ஆகிடுது அப்படின்னா ஆகா என்னுடைய பாக்கியமே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கு பாக்கியம் இருக்குதோ அங்கே அனைத்து பிராப்தியும் இருக்குது. அப்படி நீங்கள் அனைவரும் சிரேஷ்ட பாக்கியத்தை தானம் செய்கிறவங்க. நீங்கள் அந்த மாதிரி சிரேஷ்ட பெரும் வள்ளல்கள், சிரேஷ்ட பாக்கியவான்கள். இதே நினைவு எப்பொழுதும் பறக்கும் கலையில் எடுத்துகிட்டு போகும். எங்கு சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவு இருக்குமோ அங்கே அனைத்து பிராப்தியினுடைய நினைவு இருக்கும். இந்த பாக்கியத்தை வழங்குவதில் பரந்த மனம் உடையவர் ஆகுங்கள். இங்கும் அனைத்தும் அளவற்றதாக இருக்குது. எப்பொழுது குறைவாக இருக்குமோ அப்போ கஞ்சத்தனம் வர முடியும். ஆனால் இதுவும் குறைவற்றது.
ஆகையினால வழங்கி கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கூட தானம் செய்யாமல் இருக்காதீங்க. நிரந்தரமான வள்ளல் எந்த நேரமும் தன்னுடைய கஜானாவை திறந்து வைத்திருப்பாங்க. 1 மணி நேரம் கூட தானம் செய்வதை நிறுத்துவது கிடையாது. பிராமணர்களின் வேலையே எப்பொழுதும் வித்யா பெறுவது, அதாவது கல்வி பெறுவது மற்றும் வித்யாவை தானம் செய்வது. ஆகினால இதே காரியத்தில் எப்பொழுதும் முழுமையாக ஈடுபட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இரண்டாவதாக பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் தன்னை சங்கமிகத்தின் வைரத்துக்கு சமமான ஆத்மாக்கள் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா? நீங்கள் அனைவரும் உண்மையான வைரங்கள் தான் இல்லையா? வைரத்துக்கு மிகுந்த மதிப்பு இருக்கும். உங்களுடைய பிராமண வாழ்க்கைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது? ஆகினால பிராமணர்களை எப்பொழுதும் உச்சி குடுமி வைத்திருப்பதாக காண்பிச்சிருப்பாங்க. குடுமி அப்படின்னா உயர்ந்த ஸ்தானம். பார்க்க போனால் தேவதைகள் தான் உயர்ந்தவங்க. ஆனால் தேவதைகளை விட நீங்கள் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு பாபா சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி போதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தந்தையினுடையவன், தந்தை என்னுடையவர் அப்படிங்கிற இதுதான் ஞானம். இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். என்ன அடைய வேண்டுமோ அதை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற இந்த பாடல் மனதில் எப்பொழுதும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டும். வாய் மூலம் பாடும் பாடலை 1 மணி நேரம் பாடினால் கூட களைப்படைஞ்சிடுவீங்க. ஆனால் இந்த பாடல் பாடுவதில் களைப்பு ஏற்படாது. தந்தையினுடைய குழந்தை ஆகிறதுனால அனைத்துமாக ஆயிடுறீங்க. நடன ஆடுபவராகவும் பாட்டு பாடுவோராகவும் ஓவியராகவும் ஆகிடுறீங்க. நடைமுறையில் தன்னுடைய பரிஸ்தாவின் சித்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. புத்தியினுடைய நினைவு மூலமாக எவ்வளோ நல்ல சித்திரத்தை உருவாக்கிடுறீங்க. அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவை அனைத்தும் நடக்கட்டும். மிகப்பெரிய வியாபாரியாகவும் இருக்கீங்க, பல ஆலைகளுக்கு உரிமையாளர்களாகவும் இருக்கீங்க. ஆகையினால எப்பொழுதும் தன்னுடைய இந்த பாக்கியத்தையும் நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாபா. சில நேரம் சுரங்கத்தின் எஜமானாக ஆகிடுறீங்க அப்படின்னா, சில நேரம் ஓவியராக ஆகிடுறீங்க, சில நேரம் நடனம் ஆடுபவராகிடுறீங்க. மிக ரமணிகரமான ஞானம் வறண்டது கிடையாது. சிலர் என்னை தினசரி அதே ஆத்மா பரமாத்மானுடைய ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆத்மா பரமாத்மானுடைய ஞானம் வறண்ட ஞானம் கிடையாது, மிகவும் ரமணிகரமான ஞானம். தினசரி தன்னுடைய புது புது பட்டங்களை நினைவில் மட்டும் வைங்க. நான் ஆத்மா தான், ஆனால் எந்த மாதிரியான ஆத்மா? சில நேரம் ஓவியன் அப்படிங்கிற ஆத்மா, சில நேரம் வியாபாரிங்கிற ஆத்மா. அந்த மாதிரி ரமணிகரத்தோடு முன்னேறி சென்று கொண்டே இருங்க. தந்தையும் ரமணிகரமானவர் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. பாருங்க, சில நேரம் வண்ணான் ஆகிட்டார் அப்படின்னா, சில நேரம் உலகத்தை படைப்போராக ஆகிடுறார், சில நேரம் பணிவான சேவைகன் ஆகிடுறார். எப்படி தந்தை இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் இருங்க. அந்த மாதிரி இந்த ரமணிகரமான குழந்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியாக இருங்க. தற்சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தனது மற்றும் சேவை இரண்டினுடைய வேகத்தில் சமநிலை வேணும். எவ்வளவு சேவையை பெற்றிருக்கின்றேனோ அதற்கான பிராப்தி பலன் கொடுத்திருக்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் சோதிக்கணும். அப்பொழுது சேவையை செய்வதற்கான நேரம் எவ்வளவு முன்னேறி செல்றீங்களோ அந்த அளவு சேவைக்கு தகுதியான நேரமாக ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நேரம் அநேக பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைகளில் சேவை செய்வதற்காக இப்பொழுதிலிருந்தே சேவைக்கான பயிற்சி செய்யணுங்கிறாங்க பாபா. அந்த நேரம் வந்து போவது கூட கடினமாக இருக்கும். மனசக்தி மூலமாகத்தான் முன்னேற்றம் அடைய வைக்கும் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும். அது கொடுப்பதற்கான நேரமாக இருக்கும், தனக்குள் நிரப்புவதற்கான நேரமாக இருக்காது. ஆகையினால முன்பாகவே அனைத்து சக்திகளினுடைய கையிருப்பை நிரப்பி வைத்து விட்டேனா அப்படின்னு தன்னுடைய கையிருப்பை சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள், அனைத்து ஞானத்தினுடைய பொக்கிஷங்கள் நினைவின் சக்திகளால் நிரம்பி இருக்கணும். எந்த ஒரு பொருளின் குறை இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா. மறுநாள் 28ஆம் தேதி அமிர்த வேளையில் பாப்தாதா சத்குருவார் தினத்திற்கான வாழ்த்துக்களை வழங்குறாங்க. விருட்சபதி நாளுக்காக வாழ்த்துக்கள். விருட்சபதி நாள் அன்று நிரந்தரமாக பிரகஸ்பதியினுடைய திசை நிலைத்திருக்கணும். எப்பொழுதும் இதே நினைவு சொரூபமாக இருக்கணும்.
இப்பொழுதும் அனைவருமே திடமான உறுதிமொழி எடுத்திருக்கீங்க இல்லையா? குமார் குரூப் தயாராக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செய்தி நாலாபுறங்களிலும் நன்றாக பரவிடும், அரசாங்கம் வரை சென்றடைஞ்சிடும். ஆனால் அழியாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தான் ஏதாவது தலைக்கீழான காரியங்களை செய்யாதீங்க. ஊக்கம், உற்சாகம், தைரியம் நன்றாக இருக்குது. எங்கு தைரியம் இருக்குதோ அங்கு உதவியோ இருக்கவே இருக்குது. சக்திகள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சக்திகள் இன்றியும் சிவனும் இல்லை, சிவன் இல்லை அப்படின்னா சக்திகள் கிடையாது, சக்திகள் இல்லை அப்படின்னா சிவனும் இல்லை. தந்தையும் புஜங்கள் இன்றி என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா முதல் புஜங்கள் யாரு? பாபா கேட்குறாங்க, முதல் புஜங்கள் யாருன்னு. ஆஹா, நான் தான். நல்லது. வரதானம், செய்விப்போரினுடைய நினைவின் மூலம் மிக பெரிய காரியத்தை மிக சுலபமாக செய்யக்கூடிய கருவியாகி செய்பவர் ஆகுக. கருவியாகி செய்பவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, செய்விப்போரினுடைய நினைவு மூலமாக மிகப்பெரிய காரியத்தை மிக சுலபமாக செய்யும். பாப்தாதா ஸ்தாபனையினுடைய மிகப்பெரிய காரியத்தை தானே செய்பவராக ஆகி கருவியாக இருக்கும் செய்பவர்கள் குழந்தைகள் மூலமாக செஞ்சிட்ருக்கிறாங்க, செய்வித்து கொண்டு இருக்கிறாங்க. செய்பவர், செய்விப்பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் தந்தை மற்றும் குழந்தைகள் இருவருமே இணைஞ்சிருக்கிறாங்க. கைகள் குழந்தைகளுடையது மற்றும் செய்யும் காரியம் தந்தையினுடையது. உதவிகரம் நீட்டுவதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார். மேலும் நாங்கள் கருவியாகி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் செய்விப்பவரின் ரூபத்தில் பாபா துணைவனாக இருக்கிறார். பாபா ஸ்லோகன் சொல்றாங்க, ஞானம் நிறைந்த ஆத்மா யார் அப்படின்னா முறையீடு செய்வதற்கு பதிலாக திருப்தியாக இருக்கிறாரோ அவங்க தான். ஞானம் நிறைந்த ஆத்மா முறையீடு செய்வதற்கு பதிலாக திருப்தியாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.